எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வரலக்ஷ்மி விரதம் பிரசாதம் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புளியோதரை. வாங்க இந்த புளியோதரை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, ப்ராசஸ் என்னென்னு பார்த்துடலாம். அடுப்பில்ங்க ஒரு வடிச்சிட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சட்டி சூடானதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தாளிப்பு பொருட்கள் எல்லாம் இதில் சேர்க்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை பருப்பு எடுத்துருக்கேங்க. இந்த நிலக்கடலை பருப்பு எண்ணெயில் சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நிலக்கடலை பருப்பு ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சைக்கடலை பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. இங்கே ஜீரகம் உங்களுக்கு ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் ஜீரகம் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஜீரகத்தை நீங்கள் தவிர்த்துக்கலாம். இது மாதிரி நம்ம போட்டிருக்க எல்லா பருப்பு வகைகளும் எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. பெருங்காயத்தூள் சேர்த்தோம்னா தான் நமக்கு புளியோதரை நல்ல கம்மன்னு வாசனையாக கிடைக்கும். இது மாதிரி பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஒரு முறை எண்ணெயில் கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய பருப்பு வகைகள் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த புளிசாதத்துக்காக மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறோங்க. நான் இங்கே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. இது கூடவே 3 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்துங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நம்ம போட்டிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் ஒரு முறை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டுங்க. இப்போ ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளியை நான் இங்கே 100 ml தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேங்க. அந்த கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இந்த தாளிப்பில் சேர்த்துக்க போகிறோம். தாளிப்பில் சேர்த்து நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறோங்க. இப்போ இந்த புளி சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு இந்த புளியுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தோம்னா நமக்கு நல்லா புளி தண்ணி கொதித்து வற்றி நமக்கு புளி கொஜ்ஜு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம நல்லா வடித்து வச்ச சாதத்தில் இதை கலந்து புளியோதரை ரெடி பண்ண வேண்டியது தாங்க. நான் இங்கே 2.5 கப் அளவுக்கு நல்லா உதிரியாக வடித்து வச்ச சாதத்தை எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாதத்தோடு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த புளி கொஜ்ஜை சேர்த்துங்க நல்லா கலந்துக்க போகிறோம். நம்மளுடைய சுவைக்கு தகுந்த மாதிரி இந்த புளி கொஜ்ஜு தேவையான அளவு போட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம செஞ்சுருக்கக்கூடிய இந்த அளவு 2.5 கப்பு வடித்த சாதத்துக்கு கரெக்டாக இருக்குங்க. உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக சரியாக இருக்கும். இங்கே நம்ம மஞ்சத்தூளோடு சேர்த்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் நம்ம சேர்த்துருக்கோம். இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டை கொடுக்கும். சில பேருக்கு வெல்லம் டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்குங்க புளி சாதத்தில். உங்களுக்கு அது பிடித்திருந்தால் நீங்கள் வெல்லம் ஒரு 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இது மாதிரி புளி சாதம் கிளறினதுக்கப்புறமா கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கிளறிக்கிங்க. அது கூடவே பச்சை கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து கிளறி எடுத்தோம்னா நமக்கு கோவில் ஸ்டைலில் புளியோதரை ரெடிங்க. அவ்வளோதாங்க, அம்மனுக்கு படைக்கிறதுக்கு புளி சாதம் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே அளவுகளோட ஒரு முறை இந்த புளியோதரை ரெசிபியை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக சுவை வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கவும் செய்யுங்க. உங்களுக்கு இந்த புளியோதரை ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.